எப்படி சொல்கிறதுன்னா, நான் ஒரு சினிமாவில் இருக்க கேமராமேன். என் பேர் சூரஜ் நல்லுசாமி. மதுரையிலேருந்து ஒரு டீம் கூப்பிட்டாங்க. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க மாசனம் அண்ட் ரியாஸோட படைப்பு தான். நம்ம வந்து டெக்னிக்கலாக ஒரு படம் எடுக்க தெரியுங்கிறதுனால எடுத்து கொடுத்துருக்கோம், அவ்வளோதான். மற்றபடி நல்லா வந்திருக்குன்னா பாதி அவருக்கும் பாதி இவருக்கும் தான் போய் சேரும். அண்ட் நடித்த கமல் பாண்டி, செலெக்ஷன், சத்யா சார், எல்லாருமே சேர்ந்து டீம். நான் வந்து ஜஸ்ட் எடுத்து கொடுத்தது மட்டும்தான். ஸோ தேங்க்யூ, நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கம். பொதுநலவாதி அழைப்பை ஏற்று இங்கே மேடையில் அமர்ந்திருக்கும் ஜாம்பவான்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி. காசு வாங்காமல் ஓட்டு போடுங்க அப்படிங்கிற விஷயத்த மாசானம் சொல்லியிருக்காரு. நல்ல கருத்தாக இருக்குது. ஆனால் அது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது வந்து ரெண்டாவது பட்சம். பட் நடக்கும் அப்படிங்கிற ஒரு இதில் இந்த கருத்தை முன் வச்சுருக்காங்க. இந்த டீம் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்துள்ள எழுச்சி இயக்குனர் வி.சி. குமரன் சார் அவர்களே, தமிழ்நாடு பத்திரிகையாளர் மாமன்றத்தின் தலைவர் டி.எஸ்.ஆர். சுபாஷ் அவர்களே மற்றும் ஜெசிகா அவர்களே, இந்த படக்குழுவினரே, அன்புதாசன் அவர்களே, எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். அதே மாதிரி பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, இணையதள நண்பர்களே, புகைப்பட கலைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பொதுநலவாதிங்கிற இந்த எலெக்ஷன் நேரத்தில் நல்ல ஒரு அருமையான டாக்குமெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க சாங்கோட. அன்புதாசன் பாடினாலே அந்த பாட்டு எப்பவுமே ஹிட்டு தான், எந்த பாட்டாக இருந்தாலும். அது இல்லாமல் அந்த மியூசிக் டைரக்டர் ரியாஸ் வந்து நல்லா அழகாக உடனே முணுமுணுக்கிற மாதிரி ஒரு மெட்டை போட்டு பண்ணியிருக்கிறாரு. ஆக்சுவலாக பணம் வாங்காமல் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் சுதந்திர அடைஞ்சதுலேருந்து சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் மக்கள் திருந்துறப்படா இல்லை. ஆக்சுவலாக முதல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு நல்லவனை நம்ம என்ன சொல்லணும், ஐயோ பாவம் நல்லவங்கிறோம். ஒரு கிரிமினலை கெட்டவனை அவன் கில்லாடியாங்கிறோம். இதுதான் மக்களோட மனோபாவமாக இருக்குது. அதே மாதிரி இன்னும் இப்போ இந்த பணம் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் இல்லை, எல்லா இடத்துலையுமே நடக்குது. ஒரு ஆஃபீஸில் போய் நம்ம ஒரு பணம் கொடுத்தாதான் வேலை நடக்குங்கிற நிலைமைக்கு இன்றைக்கி வந்துருச்சு. ஆனால் சிலப்பு என்ன ஆகுதுன்னா, அவன் பணம் வாங்கிட்டா கரெக்டாக வேலை செய்கிறான் அப்படிங்கிறது சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு இன்றைக்கி மக்கள்கிட்ட வந்து அந்த லஞ்சங்கிறது தலைவரிச்சு ஆடிட்டுருக்கு. ஸோ இது நீக்க முறை நிறைஞ்சிருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட 60 வருஷமாக நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். அது ஒரு முதல் படியாக இவங்க ஒரு பாட்டில் இவங்க சொல்ல வந்திருக்கிறாங்க. அதுக்கே இவங்களுக்கு ஒரு கைத்தட்டி நம்ம பாராட்ட தெரிவிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து அவேர்னஸான இதை வந்து சுயநலம் இல்லாமல் அதை மக்களுக்காக எடுத்து செய்கிற ஒரு சிலரில் இந்த படக்குழுன்னு இருக்கிறாங்கிறது நமக்கு ஒரு பெருமையான விஷயமா இருக்குது. ஸோ இந்த மாதிரி இவங்க அவேர்னஸ் கொடுக்குற பாட்டை முதல்ல மீடியாக்கள் வந்து பட்டி தொட்டிலாம் கொஞ்சம் கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா அதுவே இவங்க செய்கிற பேருதவியாக இருக்குன்னு கேட்டுக்கிட்டு வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற மூத்தவங்க, பெரியவங்க எல்லோரையும் வணங்குகிறேன். எல்லோரும் புகழ் வெளிச்சத்தில் ஜொலிக்க, அந்த வெளிச்சத்துக்கு பின்னாடி இருந்து உழைத்து கொண்டிருக்கின்ற பத்திரிகை ஊடகத்துறையைச் சேர்ந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நானும் ஒரு நாட்டுப்புற கலைஞனா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. 2 போராளிகளுடைய வெற்றி விழா இது, அப்படிதான் எனக்கு தெரியுது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாதமாக எனக்கு ஃபோன் பண்ணதுலேருந்து ரியாஸ் அண்ணன், மாசான் அண்ணன் 2 பேருமே அவங்க வந்து கோபமாக முகத்தை நான் பார்த்ததே இல்லை, சோகமாகவும் பார்த்ததே கிடையாது. 2 பேரும் அதே சிரிப்பு தான். சினிமாவில் எப்படியாச்சும் ஜெயிச்சிடணும் அப்படின்னு பல திறமையை கையில் வச்சுக்கிட்டு போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு மனிதர் ரியாஸ் காதரி அண்ணன். பாடுவார், பாட்டு எழுதுவார், கம்போஸ் பண்ணுவார். மதுரையில் ஒரு அழகான ஸ்டுடியோ வச்சிருக்கிறாரு. நல்ல நடிகர். இப்படி பல திறமைகளை உள்ளடக்கிய ஒரு மனிதர். எப்படியாச்சும் ஜெயிக்கணும்னு போராடிக்கிட்டு இருக்கிற ஒரு மனிதர். கண்டிப்பாக அவர் ஜெயிப்பார். அவர் நம்புகிற கலைமகள் அவருக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. நாங்களும் அதில் ஒரு புள்ளியாக இருப்போம் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி மாசானான அவனேபுரம் மாசானான ரொம்ப சந்தோஷம். நானும் ஒரு ஓட்டு போடுற ஒரு தமிழ் சாதாரண குடிமகனாக நான் உங்களை வணங்குறேன். நான் சொல்ல வேண்டிய கருத்து, நம்ம எல்லாரும் நீங்கள் அந்த உங்கள் மனசில் அந்த எண்ணம் வந்திருக்கு. அதுக்கு நீங்கள் எந்த விதமான காசை எதிர்பார்க்காம உங்களுடைய சொந்த உழைப்பை போட்டு இத்தனை நாள் இதுக்கான மெனக்கெட்டதே பெரிய விஷயம். கவர்மெண்ட்டில் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதே வேலையை. இதை நீங்கள் ஒரு தனி மனிதனாக இதை பெரிய விஷயமா முடிச்சிருக்கிறீங்க. இதில் நானும் ஒருவனாக இருந்ததுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி ஒளிப்பதிவு சிறப்பாக பண்ணியிருக்கிறாங்க. சாருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நண்பன் கமல்,
நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அவ்வளோ ஒரு சூப்பராக சினிமா பாட்டு மாதிரி வந்திருக்கு. இந்த படத்தில் இந்த பாட்டில் உழைச்ச எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நான் நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஓட்டு போடுறது நம்மளுடைய கடமை, நம்மளுடைய பெருமை. அதனால் யாரும் ஓட்டு போடாமல் இருக்காதீங்க. ஓட்டு போடுறவங்க தயவு செய்து காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க. மற்றபடி எல்லாத்தையுமே அவங்க எழுத்தில் சொல்லிட்டாரு. இந்த பாடலை வெளி உலகத்துக்கு ஓட்டு போடுற ஒவ்வொரு மக்களுக்கும் கொண்டு சேர்க்க வேண்டியது பத்திரிகை ஊடகத்துறை சேர்ந்த உங்களுடைய கடமை அப்படின்னு நானும் என்னுடைய பங்குக்கு நான் உங்கள்கிட்ட வேண்டுகோள் வச்சுக்கிறேன். உங்களோட சேர்ந்த நானும் என்னுடைய சோசியல் மீடியாவில் இந்த பாட்டை பகிர்றேன். ஒரு நல்ல சமுதாயம் படைப்போம். அழகாக தொகுத்து வழங்கிக்கிட்டு இருக்கிற சகோதரிக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி வாய்ப்புக்கு. வேறு ஏதாச்சும் பேர் விட்டு போயிருந்தால் மன்னிச்சுக்கிறேங்க. நன்றி. வந்திருக்கும் அனைவருக்கும் காலை வணக்கம். இங்கே எலெக்ஷனில் பணம் வாங்குறத பற்றியும் நம்ம எந்த மாதிரி பணம் கொடுத்து ஓட்டு போட போகிறோமா, பணம் வாங்கி ஓட்டு போட போகிறோமா, பணம் வாங்காமல் ஓட்டு போட போகிறோமாங்கிறது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. நம்ம பணம் வாங்கிறத விட பணம் வாங்காமல் ஓட்டு போட்டால் நம்ம ஒரு நல்ல தலைவர்களை கண்டிப்பாக கிடைப்பாங்க. பணம் கொடுக்கறதுனால மட்டும் நமக்கு நல்ல தலைவர்கள் கிடைக்க போகிறதில்ல. உண்மையாகவே பணம் கொடுக்காம இவர் நமக்கு நல்லது செய்வாருங்கிற நம்பிக்கை இருந்தால் கண்டிப்பாக எல்லாரும் பணம் வாங்காமல் ஓட் பண்ணுங்க. பெண்களுக்கு ஓட்டுரிமைங்கிறது ஒரு காலகட்டத்தில் இல்லை. ஸோ பெண்களுக்கான ஓட்டுரிமையை கொடுத்துருக்காங்க. அதை ஒவ்வொரு பெண்களும் பணம் வாங்காமல் முடிஞ்சா ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பணம் வாங்காமல் ஓட்டு போட்டிங்கன்னா நமக்கு ஒரு நல்ல தலைவர்கள் கிடைப்பாங்க. நன்றி. சுயநலவாதிகள் வாழ்ந்துக்கிட்டு இருக்க மக்களுக்கு நடுவில் பொதுநலவாதிங்கிற ஒரு அருமையான பாடலை கொடுத்ததுக்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்கணும். ரொம்ப அழகாக நம்மளுடைய சங்கத்தமிழன் அவர் குரல் பற்றி சொல்ல வேண்டியதில்லை. ஸோ இந்த டைரக்டர், இந்த லிரிக்ஸ் இதை பற்றி இந்த இடத்துல நிச்சயமாக ஃபஸ்ட்டு சொல்லணும். அந்த கம்பேரிஷன் ஷார்ட்ஸு, இந்த ஜனங்க அந்த 500 ரூபாய் நோட்டு வாங்குறதும் ஒரு நாய் எகிரி எலும்பு துண்டு பிடிக்கிறது இருக்கு இல்லையா, அதெல்லாம் தான் நம்மளை பாதிக்கக்கூடிய, நம்ம தலையில் கொட்டக்கூடிய ஒரு விஷயம். நம்மளுடைய இசையமைப்பாளர் ரியாஸ் அதில் ஒரு ரோல் பண்ணியிருப்பார். அப்போ இந்த கேரக்டரு துட்டு நான் தான், எல்லாமே நான் தான், ஓட்டு நான் தான், நோட்டு நான் தான் எல்லாம்னு சொல்லும்பொழுது களத்தில் சந்திக்கலான்னு சொல்லி கட் பண்ணி அங்கே ஒரு வயலில் ஒரு ஷாட் கட்டிருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப நல்ல. இப்போ என்னன்னா ஊடகங்கள் ஆகட்டும், எல்லாமே எது எடுத்துக்கிட்டாலும் சரி, நிறைய கட்சிகளுக்கு ஒரு பேக்கேஜ் பேசிட்டு தேர்தலுக்கான வேலைகள் செய்துட்ருக்காங்க. அவங்கவுங்க சார்ந்த விஷயங்களை அவங்க. இப்போ சீமான் ஒரு நிகழ்ச்சிக்கு வராருன்னா சீமான் சம்மந்தப்பட்ட சோஷியல் மீடியாஸ், அவங்களுடைய யூடியூப்ஸ், அவங்களுக்கு சார்ந்ததெல்லாம் பயங்கரமாக போஸ்ட் பண்ணுவாங்க. மற்றவங்க யாருமே அதை எதையுமே போட மாட்டாங்க. ஆளுங்கட்சியிலேருந்து ஒருத்தர் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கான ஒரு 70-75% தான் அவங்களுடைய ஊடகங்கள் வரும். அவங்க ஃபுல்லாக இது பண்ணுவாங்க இந்த மாதிரி. ஆனால் மக்களுக்காக ஒரு பாடலை தயாரித்து அதை இசையமைத்து அதுக்கு இவ்வளோ செலவு பண்ணி அதை இன்றைக்கி லான்ச் பண்ணி ஒரு நல்ல மெசேஜ் கொண்டு போனோம் அப்படின்னு சொன்னால் இதை 100% அனைத்து ஊடகங்களும் இது மக்கள் முன்னாடி கொண்டு போகணும். ஏன்னா இதனால் இவங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? பணம் வாங்காமல் ஓட்டு போடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லணும்னு சொல்லிட்டு இந்த குழு இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு, அது அந்தோணிதாஸ் கூட மதியத்துக்கு மேலே எங்கேயோ வெளியூர் போகணும் போல இருக்கு இல்லையா? அப்போது இதை நம்மளுடைய பங்களிப்பு இன்றைக்கி ஆண்ட்ராய்டு செல் வச்சுருக்கிற ஒவ்வொருத்தருமே ஊடகங்கள் ஆகிட்டதுக்கப்புறம் எல்லாருமே இதை ஷேர் பண்ணணும், எல்லோரும் கொண்டு போகணும். இதை பார்த்த உடனே திருந்திடுவாங்களா அப்படின்னா திருந்த மாட்டாங்க தான். ஆனால் ஒரு குற்ற உணர்வாக அவங்க மனசில் வரும், நம்ம இப்படி காசு வாங்குறோமே. அது வந்துட்டாலே இந்த யூனிட் கிடைச்ச மிகப்பெரிய ஒரு முதல் வெற்றியாக நம்ம இதில் பார்க்கணும்.
அடுத்து வந்து நம்மளுடைய நண்பர் செல்வரகு பிஆர்ஓ நம்மளுடைய இந்த டீம் பற்றி சொல்லி இப்படி ஒரு விஷயம்னு சொன்னார். நான் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட சொன்னேன், இதை பற்றி பேச மிகவும் சிறந்த நபர் ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொன்னால் எங்களுடைய காட்ஃபாதர் விசி குருநாதன் சார் தான் சொன்னேன். எம்ஜிஆரோட சிவாஜியோட ஒர்க் பண்ணவங்கெல்லாம் அதுவே ஒரு பெரிய விஷயம், அந்த வாய்ப்பே யாருக்கும் கிடையாது. ஆனால் அதுக்கும் மேலே நேருவின் நாயகன் அப்படின்னு பாராட்டப்பட்டவர் யாருன்னு சொன்னால் அவர் பேர் யூசுஃப் கான். யூசுஃப் கானுங்கிற பேர் தான் திலீப் குமார் என்று மாற்றி அமைத்து இந்தியாவின் மிகச்சிறந்த நடிகர், அதாவது ராஜ் கபூரை வந்து தி ஷோமேன் ஆஃப் இந்தியன் சினிமான்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் திலீப் குமார் மட்டும்தான் ஆக்டர் திலீப் குமார்னு சொல்லுவாங்க. அப்படி இந்தியாவின் தலை சிறந்த உலக அளவில் புகழ்பெற்ற இந்திய நடிகரான திலீப் குமாரோடவே பணியாற்றி பெருமை கொண்டவர் குருநாதன் சார். இலங்கையிலிருந்து சாதாரண சின்ன மாணவ பருவத்திலேயே வந்து அண்ணாவிடம் பணியாற்றியவர். தன்னுடைய எழுத்துக்கள் மூலம் அண்ணாவால் பாராட்டப்பட்டு அண்ணாவின் பரிந்துரையில் புரட்சி நடிகர் மக்கள் தலைவர் எம்ஜிஆரிடம் வந்து எம்ஜிஆருக்கே வசனம் எழுதக்கூடிய ஒரு பெரிய ஒரு லெஜண்ட் இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கிறாருன்னு சொன்னால் ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி, 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி. அங்கே எல்லாமே கிடைக்கும், கவிதை கிடைக்கும், இலக்கியம் கிடைக்கும், அரசியல் கிடைக்கும், கிடைக்காத விஷயமே இருக்காது. அப்படி ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி. இந்த மேடையில் இன்னொரு பெருமை, என்னோடய வாழ்க்கையில் மறக்க முடியாத சில விஷயங்கள் எடுத்துக்கிட்டால் அதில் ஒன்று மறைந்த தமிழின தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு டாக்குமெண்ட்ரி பண்ணுற ஒரு பெரிய ஒர்க்கு எனக்கு கிடைச்சிது. கலைஞரால் பாராட்டு கிடைச்சிது. அதற்கு காரணமாக விளங்கியவர் நம்ம விஜய் முரளி சார். ஃபஸ்ட்டு உங்களுக்கெல்லாம் வெறும் பிஆர்ஓ சங்க தலைவர், எனக்கு வந்து அவர் எழுத்தாளர், தயாரிப்பாளர். அந்த பொற்காலம், சினிமாவுடைய பொற்காலம் அது. காரணம் என்னன்னா ஒட்டுமொத்த தொழிற்சங்க சினிமா சம்மந்தப்பட்ட அனைத்து சங்கங்களுடைய எல்லாத்துக்கும் தலைமையாக விளங்கக்கூடிய பெப்சியினுடைய தலைவராக அன்று இருந்தவர் விசி குருநாதன் சார். சார் விசி குருநாதன் சாரினுடைய தலைவராக இருக்கும்போது தான் பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழாங்கிற கலைஞருடைய 2007 சார் 2007 இல்லை 11 அதில் நேரு ஸ்டேடியத்தில் அமிதாப் பச்சன்லேருந்து எல்லாரும் வச்சு அவ்வளோ அந்த டாக்குமெண்ட்ரி பண்ணுறதுக்கான கலைஞரை பற்றி எத்தனையோ இயக்குனர் சங்கத்திலேருந்து எவ்வளோ பேர் இருக்காங்க லெஜெண்ட்ஸ். அதெல்லாம் இல்லாமல் அதையெல்லாம் கடந்து எங்கள் மீது நம்பிக்கை வைத்து அந்த கலைஞர் பற்றின டாக்குமெண்ட்ரி எழுதி எடிட் பண்ணி எல்லாம் பண்ணுறதுக்கான பொறுப்பு கொடுத்ததுக்கு காரணமாக இருந்தது குருநாதன் சாரும் விஜய் முரளி சாரும். அவங்களுக்கு இந்த இடத்துல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒருத்தன் வந்து ஒரு வீட்டுக்கு திருட போகிறான். கரெக்டாக திருடுறதுக்கு போகிறான். அந்த வீட்டில் இருக்கிற நாய் அவனை பார்த்துச்சு. பார்த்தோன்னா அவன் ஷாக் ஆகிட்டான். ஐயோ நாய் பார்த்துச்சு, நம்ம மாட்டணும்டா, செத்தண்டான்னு. ஆனால் அந்த நாய் அவனை பார்த்துட்டு பேசாமல் இருந்துச்சு. என்னடா அந்த நாய் பார்த்துட்டு பேசாமல் இருந்துச்சுன்ட்டு சரி நம்ம அடுத்து மூவ் போவோன்ட்டு கரெக்டாக உள்ளே போய் அந்த கதவுக்கிட்ட போயிட்டு கடலை சாவி எடுத்து போட்டு திறக்கும்போது டக்குன்னு திரும்பி பார்த்துச்சு. ஆஹா, நாய் மறுபடியும் பார்த்துச்சு, நம்ம செத்தோம்னு நினச்சான். ஆனால் நாய் ஒன்றுமே பண்ணல. நாய் மறுபடியும் பேசாமல் இருந்துச்சு. அழகாக எல்லாத்தையும் திறந்துட்டான். கரெக்டாக இப்போ திருட போகிறான். அதையும் நாய் பார்த்துட்டு பேசாமல் இருந்துச்சு. அவனுக்கு திடீர்னு ஒரு டவுட் வந்துச்சு, இந்த நாய் அமைதியாக இருக்குது, ஒருவேளை நம்ம திருடும் போது நம்மளை குலைச்சி காட்டி கொடுத்துருமோ அப்படின்னு ஒரு சின்ன டவுட் வந்துடுச்சு. அப்படி ஏதாவது பண்ணிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்ஸாக திங்க் பண்ணி 2 பிஸ்கட் எடுத்து நாய்க்கு போட்டான். அதுக்கப்புறம் அந்த நாய் குலைச்சிது பாருங்கள், ஊரே வந்து திரண்டு அவனை பிடிச்சிட்டாங்க. அவன் டென்ஷன் ஆகிட்டான். ஒரு நிமிஷம் ஏரியா, அதான் பிடிச்சிட்டிக்கல, ஒரு நிமிஷம் ஏரியா அப்படின்னு நாய்கிட்ட வந்தான். அட நாயே, செவரேறி குச்சம் பார்த்தேன், சும்மா தான் இருந்தேன், கதவு விட்டு திறந்தா சும்மா தான் இருந்தேன், ஒரு பிஸ்கட் எடுத்து போட்ட உடனே கொலைச்சியே, அது ஏன்னு சொல்லு அப்படின்னா. அப்போ அந்த நாய் சொல்லிச்சு,
நீ முதல்ல வந்த கதுவாண்டு எல்லாம் பண்ணும்போது எதுவும் வேலையாக வந்திருக்கேன்னு நினச்சி நான் பேசாமல் இருந்தேன். எனக்கு நீ பிஸ்கெட்டு போடும்போது தான் தெரியும் நீ ஏதோ தப்பு பண்ண போகிறேன்னு. ஒருத்தன் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறான்னா அவன் தப்பு பண்ண போகிறான்னு அர்த்தம். அண்ணாவால் அறிமுகப்படுத்தப்பட்ட குருநாதன் சார் முன்னாடியே அண்ணாவுடைய விஷயத்தை சொல்கிறேன். அண்ணா சொன்னார், ஒருவனுக்கு 6 விரல் இருக்கும், 6ஆவது விரல் இப்படி ஆடிட்டு இருக்கும். 2 வீடு இருக்கும், 2 மனைவி இருக்கும், 4 கார் இருக்கும், இப்படி எல்லாமே இருக்கும். அதே மாதிரி பிரிவினை, பாகுபாடு. ஒருத்தர் வந்து பிறக்கிறது இறப்பு இருக்கும், இறந்தது பிறகு ஒருத்தருக்கு சமாதி கட்டுவாங்க, ஒருத்தருக்கு சும்மா மண்ணு போட்டு மூடுவாங்க, ஒருத்தனுக்கு பெரிய மார்பிள்ஸ் வச்சு பண்ணுவாங்க, சிலரை எரிப்பாங்க. ஸோ இப்படி வந்து பார்ஷியாலிட்டி இல்லாத இடமே இல்லை, சமாதி கடைசி வரைக்கும். ஆனால் அப்படி எதுவுமே இல்லாத ஒரு விஷயம் இந்த உலகத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது ஓட்டு உரிமை மட்டும்தான். பிச்சைக்காரனாக இருந்தாலும் ஒரு ஓட்டு தான், பிரசிடெண்ட்டாக இருந்தாலும் ஒரு ஓட்டு தான். இந்த உலகத்தில் பாகுபாடே இது இல்லாத ஒரு விஷயம் ஓட்டுரிமை. அந்த ஓட்டுரிமையை நீங்கள் சரியாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்ன ஒரு அண்ணா. இன்றைக்கி வந்து 1000-2000 ரூபாய் வாங்கின ஓட்டு போடுறோம். அதோட வேல்யூவேஷன் பாருங்கள். 500 ரூபாய் கொடுத்து ஒருத்தர் ஓட்டு போடுறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு வருடத்திற்கு எத்தனை நாட்கள்? 365 நாட்கள் இன்ட்டு 5 வருஷம் 1800 சில்லற வரும். அதை 500 டிவைட் பண்ணுங்கள், 1 ரூபா கூட வராது. 29 பைசா 30 பைசா கூட கிடையாது. ஒரு பப்ளிக் டாய்லெட்டுக்கு யூரின் போனோம்னா கூட 5 ருபீஸ் கொடுக்கணும். அப்போது காலையில் நீங்கள் எழுந்த உடனே ஒரு புகழ்பெற்ற பொன்மொழி இருக்குது, ஒவ்வொருத்தருடைய தலையணையிலையும் 24 வெள்ளி காசுகள் வைக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்லி. அது என்னன்னா டைம். எல்லாருக்குமே 24 ஹவர்ஸ் தான். குருநாதன் சார் பெரிய ஆள், அவருக்கு மட்டும் 24 ஹவர்ஸ். எனக்கு 15 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு கிடையாது. எல்லாருக்குமே 24 மணி நேரம். அந்த 24 வெள்ளி காசுகள் ஒவ்வொருத்தர் தலையணை கீழும் ஒவ்வொரு நாளும் வைக்கப்படுகிறதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்க மாதிரி எழுந்த உடனே 29 பைசா ஒருத்தன் கொடுத்துட்றான். நீ யாருக்கு ஓட்டு போட்டிங்களோ அவன் காலையில் எழுந்தோடனே உங்களுக்கு 29 பைசா கொடுத்துட்றான் அப்படின்னு கணக்கு வச்சுங்க. அதுக்கப்புறம் போயிட்டு கிளம்பாக்கேன் அவ்வளோ தூரத்தில் பஸ் ஸ்டாண்ட் இருக்குன்னு கேட்கக்கூடாது. கேட்குற தகுதி போயிடுச்சு. உலகத்திலே ஏர்போர்ட்டுக்கிட்டேயும் பஸ் ஸ்டாண்டு தூரம் இருக்கிற ஒரே ஊர் சென்னை தான். நம்ம கேட்க முடியாது, எதையுமே யாரும் கேட்க முடியாது. ஏன்னா நீங்கள் எழுந்த உடனே உங்களுக்கு 30 பைசா 29 பைசா கொடுத்துட்டான் 5 வருஷத்துக்கு. டெய்லி 5 வருஷம் எழுந்தோடனே நீங்கள் 29 பைசா வாங்கிக்கிறீங்க. சப்போஸ் 2000 ரூபாய் வாங்கி ஓட்டு போட்டிங்கன்னா 1,000 ரூபாய் வாங்கிக்கிறீங்க, அவ்வளோதான் விஷயம். இல்லை 2 ரூபாய் வாங்கிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். அந்த காசு வாங்கினதுனால நீங்கள் உங்கள் கண் முன்னாடி நடக்கக்கூடிய எதையுமே கேட்கறதுக்கான தகுதி எல்லாம் போயிடுவீங்க. இப்படி ஒரு சுயமரியாதை இழந்து 29 பைசாக்காக நம்மளுடைய ஓட்டை போட்டுட்டு இப்படி ஒரு கேவலமான வாழ்க்கை வாழணுமான்னு யோசிக்கணும். அதே மாதிரி இன்றைக்கு வரைக்கும் நமக்கு முழுமையான தலைவர்களே கிடைப்பதில்லை. காரணம் என்னன்னு சொன்னால் 60% மேலே ஓட்டிங்கே நடக்கிறதில்ல. 60%, 65%, 70%. இப்போ ஒரு கிளாஸில் 100 மாணவர்கள் இருக்காங்க, 2 பேர் போட்டி போடுறாங்க அப்படின்னா 60 பேர் தான் ஓட்டே போடுறாங்க. 39 ஓட்டு வாங்கினவன் ஜெயிச்சிட்றான், 29 ஓட்டு வாங்கினவன் தோத்துடுறான். ஆனால் 31 ஓட்டு வாங்கினவன் 100 பேருக்கு தலைவனாக நம்ம கொண்டு வரோம். அப்போது 31 ஓட்டு வாங்கினவனுக்கு 29 பேர் ஓட்டு போடல, மீதி இருக்கிற 40 பேருக்கு 2 பேரையுமே பிடிக்கல. அப்போது கிட்டத்தட்ட 31 பேருக்கு மட்டுமே பிடிச்சவன் 100 பேருக்கு தலைவனாக வரான். 29 பேருக்கு மட்டுமே பிடிச்சவன் எதிர்கட்சி தலைவனாக வரான். இந்த தவறு ஏன் நடக்குது அப்படின்னா 100% ஓட்டு போடாது தான் காரணம். யார் ஓட்டே போடாமல் உட்காந்து டிவியே பார்த்துட்டு இருக்கானோ இவன் தான் ஓடி போய் ரேஷன் கார்டில் சக்கரை வாங்கிக்குவான், வெள்ள நிவாரணம் முதல்ல வாங்கிக்குவான், எல்லா சலுகையும் போய் ஃபஸ்ட்டு வாங்கிக்குவான். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஒரு சாதாரண ஆட்டோ, அந்த ஆட்டோவை பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு வருஷம் எஃப்சி பண்ணணும்.
பிரேக் கரெக்டாக இருக்கா எல்லாம் அந்த இன்ஸ்பெக்டர் திருப்பி போய் எல்லாம் செஞ்சு அவங்க வண்டி எஃப்சி பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த ஆட்டோ ஓடணும். ஒரு ஆட்டோ, அந்த ஆட்டோவில் போகிறவங்களுக்கு தான் அந்த விபத்து. ஆனால் ஒரு கான்ஸ்டியூஷனில் ஒரு தலைவர் எம்பியாவோ எம்எல்ஏவோ வரவங்க அவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு எல்லாருக்கும் அவங்களால விபத்து, சரியான நபராக இல்லைன்னா. நம்ம ஒருத்தருக்கு சில வாக்குறுதிகளை வச்சு ஓட்டு போட்டுடுறோம். ஓட்டு போட்டு ஜெயிச்சதுக்கப்புறம் 5 வருஷம் அவங்கள நம்ம ஒன்றும் பண்ண முடியறதில்லை. அப்படி இருக்கக்கூடாது. அந்த கண்ட்ரோல் நமக்கு வரணும். ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு 3 வருஷத்துக்கு நம்ம அதை ரெனியூவல் பண்ணணும். இந்த ஜெயிச்சவருக்கு திருப்பி நம்ம யாரெல்லாம் ஓட்டு போட்டாங்களோ அவங்க ரெனியூவல் பண்ண ஏதோ ஒரு சிஸ்டம் இருந்தால் தான் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாக்கு அப்படிப்பட்ட வேல்யூவான ஒரு விஷயத்த பணம் வாங்காமல் நம்ம போடுறது மட்டும் இல்லை, 100% ஓட்டு போடணும், 100% ஓட்டு போடணும். நமக்கு வந்து அந்த ஒரு டாட்டாஸ் வச்சுக்கணும். எல்லாத்துக்கும் டாட்டாஸ் வச்சுக்கிறீங்கள, ஆதார் கார்டுலேருந்து எல்லாத்தையும் வச்சுக்கிறீங்கள, அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வரும்பொழுது ஏதோ ஒரு வரும்பொழுது அவங்க ஓட்டு போட்டாங்களான்னு பார்க்கணும். ஓட்டு போடலன்னா ஏன் ஓட்டு போடல, யார் யார் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு தெரியும், யார் யார் ஓட்டு போடலன்னு தெரியும். ஓட்டு போடாதவங்களுக்கு வந்து சென்சஸ் எடுத்து கேட்கணும், ஏன் ஓட்டு போடல, ஓட்டு போடாததுக்கான காரணம் என்ன. அப்படி ஓட்டு போடல, தொடர்ச்சியாக ஓட்டு போடலன்னு தெரியவங்களுக்கான அனைத்து சலுகைகளும் ரத்து செய்யணும். இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தால் தான் ஓட்டு போடுறவங்களுடைய சதவிகிதம் அதிகரிக்கும். ஸோ வந்து இந்த நிகழ்ச்சியில் அதே மாதிரி ஜெசிகா பேசும்போது சொன்னாங்க இந்த விமன் பற்றி. இன்னும் கூட எமிகிரேட்ஸ் துபாய் போன்ற நிறைய நாடுகளில் பெண்களுக்கு ஓட்டே கிடையாது, இன்னமும் கிடையாது. பெண்களுக்கு ஓட்டுங்கிறது ஒரு பெரிய விஷயத்துக்கு அப்புறம் வந்துச்சு. நேரம் கருதி இந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். ஒரு புகழ்பெற்ற லியோ டால்ஸ்டாய், ஷேக்ஸ்பியருடைய அந்த பிளேஸ் எல்லாம் வரும். ஒருத்தன் ஒரு ஒரு பெரிய ஆளுகிட்ட போய் ஃபைனான்ஸ் வாங்குவான். அப்போ அவனுடைய கண்டிஷன்ஸில் போட்டிருப்பாங்க, இந்த வியாபாரத்துக்கு நீ வாங்குகிற பணத்தை இத்தனை நாளுக்குள்ளே வட்டியோடு மூலமாக சேர்த்து தரணும். தரலன்னா என்னன்னா அந்த டேர்ம்ஸில் 1 கிலோ பவுண்டு அவனுடைய ஃப்ளஷ்ஷு, 1 கிலோ ஃப்ளஷ்ஷு வந்து அவன் உடம்புலேருந்து இந்த ஃபைனான்ஸ் கொடுத்தா எடுத்துக்குவான். அதுதான் ஒப்பந்தம். பயந்துட்டான் அவன். இருந்தாலும் அவனுடைய தேவை, சூழல், அவன் தொழில் மீது அவனுக்கு இருந்த நம்பிக்கையில் ஒப்பந்தத்தில் சைன் பண்ணி ஃபைனான்ஸ் வாங்கி பிஸ்னஸ் தொடங்கிடுறான். ஆனால் அந்த சரக்குகளோடு போன கப்பல் நடுவு கடலில் கவுந்துடுது, அவன் வாழ்க்கையை அழிஞ்சிடுது. தலைமறைவை எங்கேயும் போய் அவனை பிடிச்சி கடைசியில் நீதிமன்றத்தில் கொண்டாந்து நிறுத்துவாங்க. அப்போ நாளைக்கு ஆஜராகிறதுக்கு முன்னாடி நாள் தன்னுடைய நண்பன் வீட்டில் போய் அவன் இந்த விஷயத்தை சொல்லி ஃபீல் பண்ணுறான். அப்போது நண்பன் வந்து என்னுடைய மனைவியை நாளைக்கு உன்னை காப்பாற்றுவா, நீ கவலைப்படாத அப்படின்னு நீ தூங்குன்னு சொல்லி தூங்க வச்சு காலையில் கோர்ட்டுக்கு அனுப்புகிறான். அடுத்த நாள் நீதிமன்றத்தில் நண்பனுடைய மனைவி ஆண் வேடம் போட்டு அவனுக்காக வந்து வாதாட வராங்க. அப்போ ஜட்ஜி கேட்குறாரு, இது மாதிரி இவ்வளோ பணம் வாங்கியிருக்காரு, இது மாதிரி ஆயிடுச்சு, கட்டுறாரார், இல்லை கட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை, சூழல் இல்லை அப்படின்னா இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்தப்பட்டிருக்காரு, இந்த தண்டனை அவர் கொடுத்துடலாமா, வேறு வழி இல்லை, அந்த தண்டனை நீ நிறைவேற்றிருங்கன்னு சொல்கிறாரு. அவன் ஃப்ரெண்டு ஷாக் ஆகிடுறான், என்னடா ஃப்ரெண்டு ஒய்ஃப் நம்மளை காப்பாற்றுறன்னு பார்த்தா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்களேன்னு. சரி வாழ்க்கை முடிஞ்சது அவ்வளோதான் அப்படின்னு நினச்சான். அந்த சம்மந்தப்பட்ட பணம் கொடுத்தோன்னே கேட்குறாரு, அவர் பணம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லைன்றாரு. அதனால் அக்ரிமெண்ட் பிரகாரம் 1 கிலோ ஃப்ளஷ் நீ எடுத்துக்கிறதுக்கு நீ தயாராக இருக்கியான்றார். நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டான். அவ்வளோதான் முடிஞ்சுது அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த நண்பருடைய ஒய்ஃபு ஆண் வேடம் போட்டு வாதாட வந்த அவங்க 1 நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அக்ரிமெண்ட் பிரகாரம் 1 கிலோ ஃப்ளஷ் எடுத்துக்கிட்டோம், ஆனால் ஒரு செட்டு பிளட்டு கூட வெளியே வரக்கூடாது. ஏன்னா அக்ரிமெண்ட்டில் வந்து ஒரு சதை தான் எடுக்கிறதா குறிப்பிட்டிருக்கே தவிர ரத்தம் வந்து வீணாகிடக்கூடாது. ஒரு சொட்டு ரத்தம் கூட வெளியில் வந்துட்டா நான் கிளைம் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த கேஸ் தள்ளுபடி ஆகும். இந்த கதையை வந்து இது நிறைய ஸ்டேஜ் பிளேலாம் இதில் வந்து நான் ரிவர்ஸில் போய் பார்த்தேன். நண்பனுடைய மனைவியை நேராக வந்து பெண்ணாகவே வந்து வாதாடி இருக்கலாமே, எதுக்கு மாறுவேடம்லாம் போட்டு இப்படிலாம் வந்து ஒரு நீதிமன்றத்தை வந்து ஏமாத்துறோம். அப்புறம் தான் தெரியும் பெண்களுக்கு எந்த பொறுப்புகளுமே கிடையாது, எந்த பதவிகளுமே கிடையாது. ஏன் கிடையாதுன்னு சொன்னால் அவங்க ஒரு சிட்டிசனுங்கிறதுக்கான அங்கீகாரமே இந்த உலகத்தில் கிடையாது. ஆணாக பிறந்தவனுக்கு மட்டுமே அங்கீகாரம் அவன் வாழ்க்கையில், பெண்ணாக பிறந்தவளுக்கான ஒரு பிரஜை என்பதற்கான அடையாளமே இல்லாத ஒரு சமூகமாக இருந்துச்சு. அதற்கப்புறம் தான் இதெல்லாம் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க.
60%, 70% மட்டுமே பெண்களுக்கான கூலி கொடுக்கப்பட்டது. அப்படி கொடுக்கும் பொழுது முதலாக ஒரு குரூப்பு, நாங்கள் வீட்லேயும் வேலை செய்கிறோம், இங்கே வந்து வேலை செய்கிறோம், ஆண்களோட அதிகமாக வேலை செய்கிறோம், ஸோ எங்களுக்கு வந்து ஈக்குவல் சேலரி தரணும். அந்த ஈக்குவல் சேலரி தரணுன்றதுக்கு முதல்ல எதிர்த்தவர்கள் முதலாளிகள் இல்லை, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்கள், அவங்க அப்பா, அவங்க அண்ணன், அவங்க புருஷன். ஓ, எனக்கு ஈக்குவலாக நீ சேலரி கேட்பியா அப்படின்னு. அதை கடந்து வர்றதுக்கே ஒரு ஜென்ரேஷன் ஆச்சு. அப்புறம் அவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க, சரி நியாயம் தான் கேளுன்னு. அப்படி ஒரு குரூப் கேட்டாங்க. ஒரு 200க்கும் மேற்பட்ட பெண்கள் இதோட தொடர்ச்சியாக இந்த போராட்டத்துக்கு போய் வீட்டிலே உள்ளிருப்பு போராட்டம் பண்ணி ஸ்ட்ரைக் பண்ணாங்க. ஸ்ட்ரைக்குன்னா இங்கே இருக்கிற ஸ்ட்ரைக் இல்லை, அங்கே ஸ்ட்ரைக்குன்னா ஒரு ஷூ கம்பெனின்னா 2 லட்சம் ஷூ தயாரிக்கணும் அப்படின்னா ஸ்ட்ரைக் எப்படி பண்ணுவாங்கன்னா 2 லட்சம் ஷூக்கு பதில் 4 லட்சம் ஷூ செஞ்சுருவாங்க, ஒத்த கால் ஷூ செஞ்சுருவாங்க. ஸோ வேலை நிற்காது, ஸ்ட்ரைக் போயிட்டுருக்கோம். பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு கால் ஷூ மறுபடியும் 4 லட்சம் செஞ்சு அதுக்கப்புறம் போவோம். இங்கே பண்ணுற மாதிரி முதலாளிவே அழிக்கிற ஸ்ட்ரைக்கெல்லாம் கிடையாது. அப்படிலாம் பண்ணி உள்ளிருப்பு போராட்டம்லாம் பண்ணும்போது ஒன் ஃபைன் டே உங்களெல்லாம் பேச்சுவார்த்தை கூப்பிட்றாங்கன்னு சொன்னாங்க. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணி தைரியமாக போய் பேசுங்க, முதலாளிகள் கேளுங்கன்னாங்க. 200 பேருக்கு மேலே உள்ளிருப்பு போராட்டம் பண்ணவங்க, நீங்கள் ஆண்கள் யாரும் இல்லாமல் தனியாக வரணும்னு கூப்பிட்டாங்க. அதனால் 127 பெண்கள் மட்டுமே வர முடிஞ்சுது, மற்றவங்களால் வரலை. அவங்களாம் ஒரு வண்டியில் கூப்பிட்டு போய் ஒரு இடத்துல ஒரு பெரிய குடோனில் தங்க வச்சாங்க. டீ பிஸ்கட்லாம் கொடுத்துட்டு சாப்பிடுங்க, முதலாளி வருவார், அவர் முன்னாடி நீங்கள் தைரியமாக பேசுங்கன்னு சொன்னாங்க. அவங்களும் தைரியமாக பேசுகிறதுக்கு தயாராக இருந்தாங்க. திடீர்னு அங்கே இருக்கிற கதவுகள் மூடப்பட்டது. அத்தனை பேரும் உயிரோடு கொளுத்தப்பட்டார்கள், உயிரோடு கொளுத்தி எரிக்கப்பட்டார்கள். ஈக்குவல் சேலரி கேட்ட ஒரே காரணத்துக்காக. அந்த கொளுத்தப்பட்ட நாள் தான் மார்ச் 8. நம்ம இன்றைக்கி விமன்ஸ் டேன்னு அடையாளப்படுத்துகிற நாள் தான் அந்த நாள். இது அப்படியே சைனா போன்ற, ரஷ்யா போன்ற பல இடங்களுக்கு போய் பெரிய விஷயங்கள் பரவி இதன் மூலமாக ஒரு பெரிய ரெவல்யூஷனரி வந்து, அப்போ இதுக்கெல்லாம் பேஸ் என்னன்னா நாம் இந்த அரசியலை நிர்ணயிக்கக்கூடியதில் பங்காக நம்ம வரணும். அப்போ நமக்கு ஓட்டிங் பவர் வரணும். நமக்கு ஓட்டிங் பவர் வந்தால் தான் எல்லாத்தையும் நம்மளால் டிசைட் பண்ண முடியும். நம்ம ஈக்குவாலிட்டிங்கிறது அதில் தான் வர முடியும்னு சொல்லி ஃபைட் பண்ணி அந்த அதனுடைய தொடர்ச்சி இங்கே பெரியார் போன்ற பெரிய புரட்சி இவங்க எல்லாருடைய அந்த பங்களிப்பில் வந்தது தான் பெண்களுக்கான ஓட்டுரிமை. இன்றைக்கி பெண்களுக்கான ஓட்டுரிமைன்றது அடுத்த ஸ்டேஜ் என்ன வந்திருக்குன்னா டிரான்ஸ்ஜெண்டருக்கான ஓட்டுரிமை. பாலியல் தொழிலில் இருக்கக்கூடிய பெண்களில் கூட சென்சஸ் எடுத்து அவங்களுக்கும் ஓட்டு போடுறதுக்கான பவர் கொடுக்கணும்னு இந்த எலெக்ஷனில் ஆர்டர் போட்டிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய விஷயம் நினச்சி பாருங்கள். அப்படின்னா ஒரு ஆண் ஓட்டு போடுறதுக்கும் ஒரு பெண் ஓட்டு போடுறதுக்கும் பின்னாடி எவ்வளோ பெரிய போராட்டம் இருக்குது, எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது. இங்கே கிருஷ்ணா ராதா மேடம் வந்திருக்காங்க. ஒரு 20-25,000 பெண்களுக்கான ஒரு தலைவியாக அவங்க இருக்காங்க. சாதாரண பெண்களுக்கு தொழில் அமைச்சு தரத்துக்கான தொழில் முனைவர் அமைப்பினுடைய மாநில தலைவர் அவங்க. எவ்வளோ பேர் அவங்க டெவலப் பண்ணுறாங்க. கிருஷ்ணராதா மேடம் போடுறவங்க இந்த இதுக்கு வரணும்னு நான் சொன்னதுக்கு விஜயமுரளி சார்கிட்ட சொன்னேன், மேடம் கூப்பிடலாம், அவங்க ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ். இன்னும் சொல்லப்போனால் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் நூரி அம்மாவை கூப்பிடலாம். நூரி அம்மா வந்து அவங்க சீரடி போயிருந்தாங்க. எல்லாம் வந்து திருநங்கைகளுடைய தலைவி விளங்கக்கூடிய நூரி அம்மாவை நான் கூப்பிடலான்னு கூட சொன்னேன். ஸோ விமனுடைய ரெப்ரஸன்டேட்டிவ் கிருஷ்ணராதா மேடம் மாதிரி ஒருத்தர் வந்து பேசட்டும். ஏன் சொல்கிறேன்னா, ஆண்கள் ஓட்டு போடுறதுக்கும் பெண்கள் ஓட்டு போடுறதுக்கும் இவ்வளோ வித்தியாசம் இருக்குது. இந்த இன்றைக்கும் அபுதாபி நிறைய கண்ட்ரீஸில் வந்து பெண்களுக்கு ஓட்டு உரிமை கிடையாது. அப்படி இங்கே பெண்களுக்கு அந்த ஓட்டு உரிமை கொடுத்துருக்காங்கன்னா அவங்களும் வந்து இந்த மாதிரி 500-1000 ரூபாய் வாங்கின ஓட்டு போடுறதுங்கிறது வந்து நிச்சயமாக வந்து ஏற்றுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அவ்வளோ வேல்யூ, அவங்களுடைய ஓட்டுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது. அவ்வளோ போராடி வந்த ஒரு உரிமை இது. ஸோ இந்த அருமையான ஒரு விஷயத்தை என்னுடைய ஊடக நண்பர்கள், நம்ம தோழர்கள், நமக்கான ஒரு கடமையாக இது எல்லாம் எந்த அளவுக்கு நீங்கள் கொண்டு போகணுமோ எல்லாத்துக்கும் இது கொண்டு போகணுங்கிறத என்னுடைய தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பாக நான் கேட்டுக்கிறேன். இதில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ்லேருந்து ஆக்ட் பண்ணவங்கலேருந்து கோரியோகிராஃபி எல்லாம் பண்ண அவ்வளோ பேருக்கும், இங்கே வந்திருக்கக்கூடிய பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்கள் உட்பட அனைவருக்கும், என்னுடைய வந்திருக்கக்கூடிய எங்கள் நிர்வாகிகள் உட்பட அனைவருக்கும், எனக்கு பின்னாடி பேச போகிற கிருஷ்ணராதா மேடம் உட்பட இந்த நிகழ்ச்சிக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய செல்வராஜ். ஏன்னா செல்வராஜ் வந்து எப்படின்னா அவரும் இதே மாதிரி தான், அவர் எந்தெந்த சேனல் இல்லைங்கிறது தான் சொல்ல, அந்தளவுக்கு ஃபுல்லாக எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கும் ஒரு சோஷியல் தாட்டு, இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்லி, ஸோ அவருக்கும் இந்த இடத்துல நான் வந்து நன்றிகளையும் பாராட்டுகளையும் சொல்லிவிட்டு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.